இந்த ஆட்கள் மாதிரி நடத்த முடியல, இந்த நிகழ்வு சரி பள்ளியில் நடத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். இது கூட தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கல, அந்த மாதிரி நடத்த வேண்டாம், நம்ம பெருசாக நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தில் இருந்து இயற்கையினுடைய விதிகளுக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து வீலக்க நேரிடும் போது 17 லட்சம் ரூபாய், 17 லட்சம் ரூபாய், 35 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய்னு ஒரே செகண்ட்ல ஒரு மெசேஜை போட்டு மாநிலம் முழுக்க நிதியை திரட்டி அந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதார நம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக ஒரு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் இருக்கு. தொடர்ச்சியாக அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்னுமே தொடரும். சிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஆசிரியர்களுடைய முதுகெலும்பாக நம்பிக்கை நட்சத்திரமாக நம்ம மையம் சங்கம் வந்து இருக்காங்க. அந்த வகையில் என்னுடைய பவுண்டர்கள் ஒருத்தர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்ம மணிகண்டன் அவர்கள் ஒரு சிறப்புரை வழங்குவார். அந்தரங்கோட்டை ஒன்றியத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் முதன்முதலாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கிய போதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிக அதாவது ஒரு பற்றோட இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட எனது அன்பு சகோதரி தர்மாபாய் டீச்சருக்கு இந்த நிகழ்வு, இந்த பாராட்டு நிகழ்வுங்கிறது முத்துமார் சொன்ன மாதிரி எளிய நிகழ்வாக இருந்தாலும் கூட சரியான நேரத்தில் செய்யப்பட்டிருக்கிறதுல ஒரு மிக மகிழ்ச்சி. இதை வந்து ஒரு நினைவூட்டல் செய்து இதை வந்து இது செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கும் அவரோடு இந்த எனது சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வு விட்டு போயிருந்துச்சுன்னா இனி ஒரு நாள் திரும்ப வந்து அடுத்து ஜூனில் செஞ்சால் கூட அது எவ்வளோ நிறைவாக இருக்குன்னு தெரியாது. இந்த நாளில் செய்யப்படுற விழா மாதிரி அது இருக்குமா அப்படின்னு தெரியாது. எனவே அந்த ஒரு வாய்ப்பை சங்கத்துக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த நிகழ்வு மட்டும் நம்ம தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக ஆசிரியர் நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து ஆசிரியர் நலனுக்காக இயங்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் இங்கே பங்கேற்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய எங்களது நிர்வாகிகள், வட்டார செயலாளர், தகவல் மாவட்ட தகவல் தொடர்பாளர் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அமைப்பு செயலாளர், மாவட்ட துணைத் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர் மற்றும் நம் இந்த சங்கத்தினுடைய இந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய எனது அருமை உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டது உங்களுடைய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பேசும்போது டீச்சரை பற்றி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம்னா, நான் இங்கே வந்து ஜெயிலுக்கு வந்து நான் வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இவங்க அதுக்கிட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறதுன்னா, அது வந்து ஏதோ 1000 பேர் 2000 பேர் இருக்கும்போது ஒரு 2-3 பேர் ஆளுறாங்க. அதில் சாந்தி டீச்சரும் ஒரு ஆள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் இப்போ இந்த டீச்சர் எல்லோரும் இப்போ போகிறாங்க. எல்லாருமே நான் ஜெயிலுக்கு போகிறதுமோ அதோட முடிஞ்சு போகிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிட்டு சத்தம் போட்டுருந்தாங்க. எனக்கு மட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜெயிலுக்கு போகிறது எனக்கு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உறவுகளை இந்த சங்கம் ஜெயிலுக்கு போகிறதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா எல்லாரும் இட்டாங்க ஒரு உணர்வு. சிறைக்கு போகிறது அப்படிங்கிறது அது ஒரு அந்த நேரத்தில் ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டெர்மினேட்டே பண்ணி நேமெல்லாம் என்னுடைய பேர் கூட அட்டண்டன்ஸ்லேருந்து நீக்கிட்டாங்க. சிஓ ஆஃபீஸில் அண்ணார் வந்து பணியில் இருந்து நீக்கப்படுறாருன்னு எல்லாம் ஒட்டிட்டாங்க. எனக்கு முதல்ல இன்னொரு ஆளும் போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலை. நான் ஜெயிலுக்குள்ள ஒரு 5 நாள் இருந்தோம். அப்போ அந்த மாதிரி காலத்திலே கூட அன்னைக்கு சிறையில் நான் போகிறது அப்படிங்கிறது அதை வந்து அங்கே ஒரு 4-5 பேரில் டீச்சர் இவங்கெல்லாம் இது பண்ணது இன்னமும் எனக்கு அந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி எல்லார் மேலேயும் அவர் பிரத்யாரு இவங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்க சங்க தலைவர் அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு தம்பியா, ஒரு உறவா நினைச்சா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இந்த ஓய்வு பெறுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் நமக்கு வந்து சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லணும். ஏன்னா இது மாதிரியான மக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. தன்னுடைய வேலை, தனக்கான பணி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பொதுவான ஆட்கள் அப்படிங்கிறவங்க குறைஞ்சிக்கிட்டே போகும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் சீர்படுத்தி பொதுவான ஆட்களை மாற்ற வேண்டிய வேலையை சங்கங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதை செய்யணும்.
அதுக்கான முயற்சிகளில் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரியான புதிய புதிய வரவுகள் இது மாதிரியான பணிகளை செய்யறதுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. டீச்சரை பொறுத்த வரைக்கும் டீச்சருடைய பொண்ணு எனக்கு தெரியும், பாப்பா வந்திருந்தாங்க, கொஞ்சம் பார்க்கலாம் வந்தாங்க, தெரியும். டீச்சர் மாதிரியே அந்த பொண்ணும் அப்படிதான் ரொம்ப அநியாயத்துக்கு அமைதியான பொண்ணா இருக்கா. அதே மாதிரி டீச்சர் சொன்னா உள்ள ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அப்பப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் எக்ஸம்ஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் முடிஞ்சது வரைக்கும் நம்ம இயக்கம் செஞ்சு கொடுத்துருக்குது. இருந்தாலும் எதுவுமே அவங்க கோரிக்கை வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் காலி பண்ணிட்டு கேட்பாங்க, அது வேலை ஒருத்தர் கேட்பாங்க, அவங்க முடிக்க பரவாயில்ல இருப்பாங்க. ஏன்னா தனக்காக எதையும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா. ஆனா அவங்களுக்கு நாங்களே செஞ்சு விட்டுருவோம். இப்ப அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேல அக்கறை போவாங்க. அவங்க வேற எதுவா இருந்தாலும் அவங்க கவலைப்படாங்க. ஏன்னா அவங்க சமூகத்தின் மீது அக்கறை செலுத்தும் போது சமூகம் அவங்க மேல அக்கறை செலுத்துது. ஆக நியூட்டனுடைய 3ஆம் விதி மாதிரி நீ எவ்வளவு வேகத்துல ஒருத்தர் மீது ஒரு தாக்குதல் நடத்தி அதே வேகத்துல உன் மீது தாக்குதல் வரும். எவ்வளவு அதீதமா அன்பு செலுத்துறோமோ அதே அதீத அன்பு நம்ம மேலே வரும் அப்படிங்கிறது நியூட்டனுடைய 3ஆம் விதி எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். அது மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் கூட நியூட்டனுடைய 3ஆம் விதி மாதிரி அது எவ்வளவு அன்பு செலுத்தினாங்க ரிசல்ட்டா வந்துச்சு. அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பா வந்தது, அக்கறையா வந்தது. அவங்களுக்கு பல விஷயங்கள் நெருடலா இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இந்த களப்பணி அப்படின்னு ஒரு விஷயத்த ஆசிரியருங்கிறத புனிதமா நினைச்சதுனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க நிறைய பேர் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு சிலரால் கடைபிடிக்க முடியாது. ஆனா அந்த டைமிங்கை வந்து ஃபாலோ பண்றவங்க ரேரா ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த 5 பேர்ல டீச்சர் ஒருத்தரா இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரோல் மாடல் அப்படின்னு நம்ம தூக்கி வச்சுட்டு நமக்கு லைட்டாக தப்பிச்சுக்கிற மாதிரி. எது இருந்தாலும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீச்சர் வந்து நமக்கு ஒரு இது. இந்த குளத்தூர் நாயக்கன்பட்டின்னு சொன்னோம்னா ஒரு முகங்கள், சில முகங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி கந்தரவோட்டைன்னு சொன்னோம்னா சில முகங்கள் ஞாபகத்துக்கு வரும். தர்மாபாய் டீச்சரை தவிர்த்து ஆசிரியர் சகோதரிகள் சங்கத்திற்கான ஒரு இழப்பு, அந்த இழப்பை வந்து மீட்கணும். டீச்சருக்கு அந்த மீட்பு எப்படி நடக்கும் அப்படின்னாக்க பென்ஷன் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் வந்துடட்டும். வந்தாலும் தலைவர் வந்து நேற்று சொன்னது வந்து சும்மாலாம் இப்போ தெருவில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்போ இது பண்ணுறதில்ல, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைச்சதுனால அவர் வந்து நேற்று சொல்லியிருக்காரு இப்போ விரைவில் வர இருக்குது அப்படின்னு. அது வந்துடும் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் காத்திருக்கிறோம். அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ முதல் கோரிக்கையாக மற்ற சங்கங்கள் எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது கோரிக்கையாக மட்டுமே இருக்கிறது, தேர்தல் அறிக்கை வர்றதோட போயிட்டு இருக்குது. இப்போ வந்து விரைவில் வந்துரும்னு எனக்கு பேசும்போது தலைவர் சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர்கிட்ட ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கு. இந்த எலெக்ஷன் கூட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல நம்ம ஓட்டு கூட அவங்களுக்கு ஒரு படிப்பணியாக அரசுக்கு இருக்கும். அதன் பிறகு சில மாற்றங்களை அவங்க கொண்டு வருவாங்க. ஏன்னா 2026 அவங்க வேணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதனால நிச்சயமாக ஒரு சிறு தொகையாவது பென்ஷனாக வர வேண்டும். அதை வந்து சங்கம் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். அப்போ அது உங்களுக்கு இந்த டியூஷன்லாம் ஃப்ரீயா சொல்லி தர்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பக்க நிதியாக அது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை டீச்சருக்கு தெரிவிச்சு. ஏன்னா நம்ம சும்மா போற போக்கெல்லாம் சொல்றது இல்லை, நிச்சயமாக பெற்றுத்தரும். இந்த விதத்தில் இந்த பாராட்டு நிகழ்வுக்கு இந்த அளவில் எளிதாக இருந்தால் கூட இதை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்வை வந்து ஏற்றுக்கொண்ட எனது சகோதரிக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஒட்டுமொத்த ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் உறுப்பினர்கள் சார்பில் சகோதரிக்கு எனது நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை, எங்கள் எல்லோருடைய பாராட்டுகளையும் அன்பையும் சங்கத்தின் மீது நீங்கள் கொண்டிருந்த அக்கறை ஈடுபாட்டிற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக ஏற்புரை 60 வயசுன்னு சொல்லி எனக்கு நம்ப முடியல. ஆனால் என்ன வரைக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் முடியல. பட் ஒரு கொஸ்டினோட தான் ரிட்டையர்மெண்ட் நடக்குது. பிரச்சனை
டீச் பண்ணால் புரியாது. எனக்கு வந்து நான் வேலை பார்த்த ஸ்கூல்ஸ் எல்லாம் செவந்தரி ஸ்கூல்ஸு. அவங்க வந்து நார்த் ஈஸ்ட் பிள்ளைங்க தான் நிறைய இருப்பாங்க. இந்த நார்த் ஈஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். போதையோடலாம் கிளாஸ்லேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் ஈக்குவல் டு தமிழ் மீடியம் இருக்கணும். அவங்களுக்கு புரியாது. நிமிஷம் நடத்தி அப்புறம் அந்த தமிழ் பிள்ளைங்களுக்கு நான் தமிழ் வேர்ட் சொல்லி அதுக்கப்புறம் நான் எழுதி படிக்க வச்சு எனக்கு அந்த வெயிலுங்கிற இதே வந்ததில்லை. எப்படியாவது எழுத வச்சு அப்போ எனக்கு கடப்பிட்டு நான் சொல்கிறேன் ஏன் நான் அந்த பிள்ளைகள் பாருது. ஏன்னா எனக்கு இங்கே தஞ்சாவூர் வந்தப்புறமா எழுத வாசிக்க ஏபிசிடி தெரியாமல் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷனில் வேலை பார்த்தனால இவ்வளோ மோசமான பிள்ளைங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தஞ்சாவூர் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தப்ப தான் ஏபிசிடி தெரியாமல் பிள்ளைங்க தமிழ் மீடியத்தில் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அறவே எயித்தில் கூட ஏபிசிடி எழுதுறாங்க. அப்போ நானும் மேத்ஸ் டீச்சர் ஒரு 2 பேரும் நாடகத்தோட ஹெச்எம் இருந்தாங்க. அவங்க பெரிய மிஸ் நாங்கள் வருவாங்க. அவர் ரொம்ப நடந்துருவாங்க. இப்போ நாங்கள் 2 பேருமா ஒன்றுக்கு ஜூலி அப்படி நான் இருக்கேன். ஜூலி டீச்சர், சுஜாதா சார், எங்கள் டைம் சத்துணவு டீச்சர் வந்து நான் சயின்ஸு. எனக்கு அவ்வளோ தமிழ் வாசிக்க தெரியாது. அந்த புதுசியாக நான் இங்கே வந்து தான் தமிழ் ஓரளவு ஒரு சுழி 2 சுழி தாத்தா போடுறதுலேருந்து வந்து தான் நான் படிச்சுட்டேன். அப்புறம் சத்துணவு